ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு கிறிஸ்தவ நண்பரா இருந்தாலும், ஒரு முஸ்லீம் நண்பரா இருந்தாலும், ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்த நண்பரா இருந்தாலும், உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒருவேளை நீங்க கல்யாணம் ஆக போறவங்களா இருந்தீங்கன்னா, இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கூட உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது முழுக்க முழுக்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அதாவது ஒவ்வொரு மதத்திலும் திருமணங்கள் எப்படி நடத்தப்பட்டா, சட்டம் அதை சட்ட ரீதியா அந்தந்த மதத்தை சேர்ந்த திருமணம் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். செக்ஷன் வைஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்து மேரேஜ் நம்ம பாத்திரலாம். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, ஒரு இந்து திருமணம் பண்ணணும். எல்லா மத திருமணங்களுக்கும் இது ரொம்ப கட்டாயம். மணப்பெண் வந்து 18 வயசை பூர்த்தி பண்ணியிருக்கணும். மணமகன் வந்து 21 வயசை பூர்த்தி பண்ணியிருக்கணும். இது எல்லா மதத்துக்குமே இது வந்து பொருந்தும். அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்க 2 பேருமே தடை செய்யப்பட்ட உறவுகளா இருக்கக்கூடாது. அதாவது பூர்வ காலங்கள்ல வந்து ஒரு 5 தலைமுறை வரைக்கும் ஒரே குடும்பத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே ஒரே ரத்த சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. இதுல வந்து என்னன்னா, மரபு ரீதியா அந்தந்த ஊர்கள்ல அந்தந்த மதங்கள்ல மரபு ரீதியா ஒற்றுக்கொள்ளப்படுற ஒரு சில பந்தங்கள் மட்டுமே சட்ட ரீதியாவும் ஒற்றுக்கொள்ளப்படும். அதாவது என்னன்னா, நம்ம இந்த தாய் மாமன் உறவுகள்ல கல்யாணம் பண்ணிக்கிறது, அத்தை மாமன் உறவுகள்ல கல்யாணம் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நம்ம மரபு ரீதியா அதை நம்ம அக்செப்ட் பண்றதுனால சட்டமும் அதை ஏத்துக்கிறது. இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 7 என்ன சொல்லுதுன்னா, இந்து மதத்துல என்ன சொல்லுதுன்னா, சப்தபதி சடங்குகள், அதாவது மணமகனும் மணப்பெண்ணும் ஒரு தீ முன்னாடி அவங்க 2 பேரும் கையை பிடிச்சி 7 அடி நடந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சப்தபதி சடங்குகள் இருந்தா அது ஹிந்து திருமணமா அக்செப்ட் பண்ணப்படும். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 8 ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா திருமணங்களையும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஏன் பண்ணணும்? ஒருவேளை நீங்க இப்ப வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்க கல்யாணம் செல்லாது அப்படின்னு கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு அசட்ஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டில ஏதாவது இஷ்யூ வந்தாலும், ஒரு பாஸ்போர்ட் விசா வாங்கணும், நீங்க வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னாலும் மேரேஜ் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாத்துக்குமே அந்த ஸ்ட்ரகிள் இல்லாம இருக்கணும், ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா ஒரு மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது என்னன்னா, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த திருமணம். இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் 1872 செக்ஷன் 4(5) என்ன சொல்லுதுன்னா, அங்கீகரிக்கப்பட்ட நபர்களால இந்த திருமணம் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அதாவது ஒரு ஒரு சர்ச்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபாதர் இருப்பாங்க இல்லையா, அந்த சர்ச் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு ஃபாதரை வச்சிருப்பாங்க. அந்த ஃபாதர் முன்னிலையில இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த சர்ச்ல ஃபாலோ பண்ற அந்த பதிவேடு இருக்கும் இல்லையா, அந்த பதிவேடுல 2 பேருமே ஒரு சைன் பண்ணிருக்கணும். அதுவும் ஒரு ப்ரூஃப் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன விஷயம்னா, கிறிஸ்டியன் மேரேஜஸ்ல சர்டிபிகேட் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ராப்பரா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்தந்த ஸ்டேட்ல அவங்க மேரேஜ் சர்டிபிகேட் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூ வந்தாலும் சரி, இல்ல பாஸ்போர்ட் விசா வேணும்னாலும் சரி, இல்ல ஒரு வேலை ப்ராப்பரா ஃபியூச்சர்ல ஒரு டிவோர்ஸ் வாங்கணும்னாலும், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னாலும் மேரேஜ் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முஸ்லிம் நண்பர்களுடைய திருமண முறை. முஸ்லிம்களுக்குன்னே ஒரு தனிப்பட்ட சட்டம் இருக்கு. முஸ்லிம் பர்சனல் லா அப்ளிகேஷன் ஆக்ட் 1973. இது அவங்களுக்காகவே பிரத்யேகமா சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் அந்த ஷரியத் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷரியத் முறைப்படி இந்த திருமணங்கள் நடந்தாதான் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஷரியத் முறைப்படி ஒரு டிவோர்ஸ்னாலும் சரி, இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூனாலும் சரி, ஒரு வாரிசு விஷயங்கள்னாலும் சரி, இந்த ஷரியத் முறைப்படி கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த முறைப்படி தான் அவங்களுக்கு தீர்வுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டத்துல வந்து வேற வேற செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல முஸ்லிம்களுக்கு வந்து அவங்களுடைய டிவோர்ஸ் ப்ராசஸே டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்குன்னு பிரத்யேகமா சட்டங்கள் இருக்கு. அந்த சட்ட முறைப்படிதான் அவங்களுக்கு டிவோர்ஸ் விஷயமானாலும் சரி, மேரேஜ்னாலும் சரி, ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு வாரிசு உரிமைனாலும் சரி, எல்லாமே அந்த ஷரியத் முறைப்படி தான் வழங்கப்படும். அந்த ஷரியத் முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுதான் செல்லுபடியாகும். அப்புறம் என்னன்னா, இந்த சட்டம் வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் சில நிபந்தனைகள் வந்து இருக்கும். முஸ்லிம் நண்பர்களே என்னை மன்னிக்கணும், நான் சொல்ற வேர்ட் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா என்னன்னு எனக்கு தெரியல, நான் சொல்றேன். அப்புறம் வந்து மஹர் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மஹர் டவர் அப்படின்னா அந்த பையனோட சைட்ல இருந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்படுற ஒரு உரிமை தொகையாவும் ஒரு பாதுகாப்பு தொகையாவும் இது வந்து கருதப்படுது. இது வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்லாம் இல்ல. விவசாய நிலத்தை தவிர்த்து அவங்க அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நகையாவோ, ஒரு பணமாவோ, இல்ல ஒரு வீடாவோ, ஒரு காராவோ, ஒரு அசட்டா அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்த பொண்ணுக்கு கொடுத்து அதுதான் அந்த கல்யாண முறை. மற்ற மதங்கள்ல எல்லாம் தாலி கட்டுறதுதான் முறைன்னு சொல்லுவாங்க. இந்த மதங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு கான்ட்ராக்ட் பேஸான ஒரு திருமணம் தான் முஸ்லிம் திருமணம். அந்த மஹர் அப்படிங்கிறத முடிவு பண்ணினாதான் இது ஒரு திருமணமா கருதப்படும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. இதை வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குற உரிமை தொகையாவும் ஒரு பாதுகாப்பு தொகையாவும் தான் சட்டம் சொல்லுது. மறுபடியும் எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் பயமா தான் இருக்கு. இஜாப் கபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அக்செப்டன்ஸ், ஒரு ப்ரொபோசல் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். அதாவது அந்த மணப்பெண்ணினுடைய தந்தை தந்தை வந்து அந்த மணமகன் கிட்ட என்னுடைய பொண்ணை உனக்கு நான் திருமணம் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போசல் கொடுப்பாங்க. அந்த மணமகன் வந்து
உங்க பெண்ணை நான் என்னுடைய மனைவியா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ் கொடுப்பாங்க. இதை தான் இஜாப் கபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல அந்த ப்ராசஸ்ல ஒரு முஸ்லீம் திருமண முறைப்படி இதுவும் சேர்க்கப்படும். திருமணத்துக்கு வந்து சாட்சிகள் எப்படி இருக்கணும்னா 2 ஆண்கள் வந்து இருக்கணும். கட்டாயமா 2 ஆண்கள் இருக்கணும். அதுவும் அவங்களும் அந்த முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். ஒருவேளை இல்லைன்னா ஒரு ஆண் 2 பெண்கள் இருக்கணும். அவங்களும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். அந்த முஸ்லீம் அந்த திருமணங்களை பத்தி தெரிஞ்சவங்களா இருக்கணும். நிக்கா நாமா அப்படின்னா இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒப்பந்தமா எழுத்துப்பூர்வமா ஒரு 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 டாக்குமெண்டா ரெடி பண்ணி அதுல மணமகனும் மணப்பெண்ணும் சைன் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒப்பந்தமா தயார் பண்ணி நம்ம எப்படி தாலி கட்டுறோமோ அதே போல அவங்க அந்த கையெழுத்து போடணும். அந்த கான்ட்ராக்ட்ல அந்த கையெழுத்து போட்டா அந்த திருமணம் மனப்பூர்வமா முடிஞ்ச மாதிரி. நான் ஆஸ் யூஸ்வல் எல்லா திருமணங்களையும் சொன்னபடி இந்த திருமணங்களையும் 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும், 21 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும். இது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் இது வந்து கட்டாயம். முஸ்லீம் மதத்துல அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுற அந்த அசட்ஸ், அந்த நகையோ பணமோ அந்த மணமகன் கொடுக்குற எல்லா விஷயங்களும் அதோட சேர்ந்து அந்த பெண் சம்பாதிக்கிற எல்லா விஷயங்களும் அந்த பெண்ணுக்கு மட்டுமே உரிமை இருக்கு. இதுல வந்து வாரிசுரிமை அப்படின்னு வரும்போது அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை தொகையும் பாதுகாப்பு தொகையும் அந்த முஸ்லீம் மதத்தை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு மட்டுமே உரிமை இருக்கும். இதுதான் மக்களே, நான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனாதான் எனக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.